ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். ஸோ இன்னைக்கு எபிசோட் நம்ம குட்டி காவேரி அம்முக்குட்டி வந்து செம்மையாக ஸ்கோர் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இன்னைக்கு எபிசோட் ஃபுல்லாகவே நம்ம அம்முக்குட்டியோடைய அந்த மனசில் இருந்த எல்லாத்தையும் ஓப்பனாக வந்து அவங்க யார்கிட்டலாம் கேட்டால் நமக்கு பதில் கிடைக்கும் அப்படின்ற பாசிபிலிட்டிஸ் இருக்கும். எல்லாருக்கிட்டும் கேட்க ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக ஸ்கூல் போகல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுவுமே ரொம்ப ஃபீவரிஷாக இருக்குது, நான் போகல அப்படின்னு சொல்லி விஜயுமே வந்து கொஞ்சம் பண்றாங்களோ அப்படின்னு நினைக்கும் போது தாத்தாவும் சித்தியும் கன்வின்ஸ் பண்ணி பரவாயில்ல லீவ் போடட்டும், பாப்பாவே சொல்றாள் லீவ் போடட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ லீவ் எதுக்கு போடணும் அப்படின்னு நம்மள யோசிக்கும் போது அவங்க மனசுல ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கு இல்லையா. ஏன்னா இவ்வளோ நாளா மிஸ்ஸும் அவங்க அம்மாவும் ஒரே மாதிரி இருக்காங்கன்னு மட்டும் தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. பட் யானி பாப்பா அந்த போட்டோவை பார்த்த பிறகு அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரே மாதிரி இல்லை, ஒரே ஆள் தான் அப்படின்ற விஷயம் அவங்கள ரொம்பவே பாதிச்சிருச்சு. ஸோ இதுக்கான பதில் கண்டிப்பா அப்பா கிட்ட இருந்து கிடைக்காது. ஸோ வீட்டில் இருந்து எப்படியாவது அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஏக்கம் வந்து அவங்க கிட்ட இருக்கு. இன்னொரு சைடு யாழினி பாப்பா அவங்க விட போகும்போது கூட காவேரி கிட்ட நிறைய மாற்றங்கள் 2 நாளா பார்க்க முடியுது. ஃபேஸை பார்த்தோன்னா அப்படியே அவங்க சிரிக்கிறது, ஸோ ஒரு மாதிரி விஜய் கிட்ட நெருங்கி போற மாதிரி ஒரு ஃபீல் அந்த குட்டி குட்டி சிரிப்புகள் கூட நமக்கு கொடுக்குது. ஸோ கண்டிப்பா இதை அப்படியே கண்டினியூட்டியோட மூவ் பண்ணணும் அப்படின்றது தான். நான் கூட கங்கா வந்து பேக் எல்லாம் பண்றதை பார்த்து ஒருவேளை ஊருக்கு கிளம்புறாங்களோ அப்படின்னு நினைச்சேன். பட் இப்போதைக்கு அவங்க கிளம்புற மாதிரி இல்லை போல. ஏன்னா ரொம்ப நாள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் ஸ்கூல் இருக்கும். இங்க அம்முக்கு ஸ்கூல் இருக்குன்னு சொல்லும்போது அவங்களுக்கு அங்க இருக்கணும். ஏன்னா சம்மர் ஹாலிடேஸ்ல வந்திருந்தா இந்த பாப்பாவுக்கும் சம்மர் ஹாலிடேஸ் இருந்திருக்கும். ஸோ எப்படி இவ்வளோ நாள் லீவ் போட்டுட்டு இருக்காங்க, அதுக்கும் ஏதாவது டைலாக் வச்சிருப்பாங்களே அப்படின்னு தோணுச்சு. ஸோ அப்கமிங் எபிசோட்ல அதுக்கான பதில் வந்து நமக்கு கிடைக்கும். அண்ட் இன்னைக்கு அம்முக்குட்டி ஸ்கூல் லீவ் அப்படின்னு சொன்னதும் ஏன் அப்படின்ற ரீசன் தெரிஞ்சு காவேரி வந்து அவங்களே மாரி பதறாங்க. இன்னொரு சைடு தாத்தா கிட்ட போயிட்டு நம்ம அம்முக்குட்டி இந்த மாதிரிலாம் நடந்துச்சு, யானி வந்து சித்தி தான் அம்மா அப்படின்னு சொல்றாங்கன்னு சொல்லும் போது தாத்தாவுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. ரீசெண்ட் இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த குட்டி குட்டியா இப்போ இருக்காங்க இல்லையா அம்முக்குட்டி ஸ்டேஜ், இதை விட குட்டி பசங்களாம் ரொம்ப சமத்தா அவ்வளோ கேள்விகள் கேட்குறாங்க. ஒரு சில டைம் பெரியவங்களே தடுமாறி போயிடுறாங்க, என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம கொஞ்சம் ஸ்டன் ஆகி நிற்பாங்க. இன்னைக்கு அம்முக்குட்டி கேட்ட கேள்விகள் எல்லாமே தாத்தாவுக்கு வந்து வேலிடா இருந்தாலும் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம ஃபோன் வந்ததும் அவங்க வந்து எஸ்கேப் ஆக்கிட்டாங்க. பிகாஸ் இந்த மாதிரி 7 பேர் ஒரே மாதிரி இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான் அதுக்கும் அவ்வளோ கேள்விகள் கேட்குறாங்க. தாத்தாவால என்ன சொல்றதுன்னு தெரியல. ஸோ விஜய் வந்து இவ்வளோ புத்திசாலித்தனமா கேள்வி கேட்குற குழந்தைகிட்ட இருந்து என்ன பதில் சொல்லி எப்படி எஸ்கேப் ஆக போறானோ அப்படின்னு அவர் வந்து மனசுல நினைச்சு வருத்தப்படுறாரு. இன்னொரு சைட் கடைசி ஆயுதமா சித்தி கிட்ட போய் கேக்குறாங்க. அவங்களுமே வந்து ஃபர்ஸ்ட் சொல்லாம இருக்காங்க. பட் கடைசியில ஒரே மாதிரிலாம் இல்ல, காவேரி மிஸ் தான் உங்க அம்மா அப்படின்ற விஷயத்த மட்டும் சொல்லாம ஏன் வந்து செத்து போயிட்டாங்கன்னு சொல்லும் போது எல்லாம் விதி அப்படின்னு சொன்னதும் நம்ம மைண்ட் வாய்ஸ் எல்லாருக்கும் அது விதி கிடையாது, நீங்க எல்லாம் செஞ்சு செய்த சதி அப்படின்றது தான் ஓடி இருக்கும். கண்டிப்பா எனக்கும் அவங்க விதி அப்படின்னு சொன்னதும் அதுதான் தோணுச்சு. ஸோ எல்லாத்தையும் சேர்த்து இவங்க தான் பண்ணாங்க. இப்போ இவங்களே உண்மைகளையும் சொல்றாங்க அம்முக்குட்டி கிட்ட. அப்படியே இறந்துட்டாங்கன்னு சொல்லும் போது அதுக்கான பிளாஷ்பேக், இந்த மாதிரி பெரிய ஆக்சிடென்ட் ஆச்சு, அதுல அம்மா எல்லாத்தையும் மறந்துட்டாங்கன்னு உட்பட எல்லாத்தையுமே அவங்க வந்து பாப்பா கிட்ட சொல்லிடுறாங்க போல. அப்படியே நமக்கு எபிசோடுமே முடிச்சிட்டாங்க. ஸோ இனிமே மண்டே தான், 2 நாளைக்கு எபிசோட் கிடையாது, ப்ரிவியூமே நமக்கு போடல அப்படின்னு சொல்லும் போது அம்முக்குட்டி போயிட்டு காவேரி மிஸ்ஸை பார்த்து என்ன மாதிரி பண்ண போறாங்க. இது எல்லாத்தையும் விட இன்னொன்று நோட் பண்ணிக்கலாம்னு தெரியல, அந்த போட்டோஸ் எல்லாம் எடுத்து வச்சு ஒன்ஸ் அகைன் பார்த்து அதில் அந்த எல்லோ சாரியில பேபி ஷவர் பிக்சர் இருக்கும் இல்லையா, அதை மட்டும் எடுத்து பேக்குள்ளேயே வைக்கிறாங்க. ஸோ பேக்குள்ள வைக்கிற ரீசன் என்ன, ஒரு வேலை போயிட்டு காவேரி மிஸ்கிட்டே காட்ட போறாங்களா, இல்ல கண்டிப்பா வந்து எல்லாரும் சொல்றத வச்சு இவ்வளவு மெச்சூர்டா இருக்க ஒரு பாப்பா வந்து கண்டிப்பா அவ்வளவு சீக்கிரம் எடுத்துட்டு போய் காமிச்சிட மாட்டாங்க இல்லையா, எல்லாத்தையுமே பாப்பாவும் புரிஞ்சுப்பாங்க. பட் போட்டோ அங்க வைக்கிறதுக்கான ரீசன் என்னவா இருக்கும். ஸோ இதை வந்து மிஸ் காவேரியே வந்து பாப்பாங்களா, அவங்களுக்கே தெரியாம எதிர்ச்சியா பாக்குற மாதிரி பாத்துருவாங்களா ஃபியூச்சர்ல அப்படின்ற நிறைய கேள்விகள் மைண்ட்ல வந்து ஓடிட்டு இருக்கு. பட் எனிவேஸ் இன்னைக்கு எபிசோட் குட்டி காவேரி செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு வந்து நம்ம எல்லாருக்குமே கிரியேட் ஆகிடுச்சு. என்னவா இருக்கும் யோசிச்சுக்கிட்டே இருங்க. இன்னைக்கு எபிசோட் பத்தின உங்களுடைய ஒப்பீனியன்ஸ் கமெண்ட்ல சொல்லுங்க. மக்களே, நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ.